தனம் கதிரேசன் காதலை எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்க, தனம் தன்னோட வாழ்க்கையை எப்போ தான் கதிரேசனோட ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் அவளோட காத்துட்ருக்கீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க. இன்னைக்கான எபிசோடில் கதிரேசன் தனத்துக்காக எழுதின காதல் கடிதத்தை தனம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடிதத்தை எடுத்து படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இந்த தனம் அப்படின்னு சொல்லிட்டு தனம் யோசித்தாலுமே ஓ நம்ம தானா அப்படின்னு நினச்சாலுமே அந்த கடிதத்தை முழுமையாக படிக்கணும்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் கதிரேசன் வராரு. வந்து நார்மலாக பேசுகிறாருன்னே சொல்லலாம். அந்த இடத்துல தனம் லெட்டரை படிச்சுட்டு இருக்கதை பார்க்கவே இல்லை. ஆனால் தனம் தன்னோட மனசில் ஒரு ஆசை இருந்தாலுமே அதை கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்ற முடிவில் தான் இனி இருக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். கதிரேசன் எழுதின லெட்டரை படித்தது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற விதத்தில் மறைச்சிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே நிலா பாப்பாக்காக தான், நம்ம வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக நம்ம கதிரேசனை கல்யாணம் பண்ணிட்டு வரல அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்க போகிறாங்க. அதனால் என்னோட வாழ்க்கை முழுவதுமே நிலா பாப்பாவுக்காக தான் அப்படின்னு முடிவோடு இருக்க போகிறாங்க. ஆனால் தனம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மனசு மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே காத்துட்ருக்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு கட்டுப்பாடோடு தான் தனம் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஆனால் அந்த கட்டுப்பாடையும் மீறி காதல் வெளிவரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த தருணமும் சீக்கிரமாகவே வரலாம் அப்படின்னு சொல்லலாம். வர எபிசோடில் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்த்துலாம். இன்றைக்கான எபிசோடில் ராதியாவோட அப்பா வாசுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் அங்கே வரணும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை சொல்கிறாரு. உடனே வாசுக்கியும் சொல்கிறாங்க, வாங்கண்ணே 2 நாள் தங்குற மாதிரி வந்துட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னா, இவங்க நினச்ச மாதிரியே ராதியாவோட அப்பா 2 நாள் தங்குற மாதிரியே வீட்டுக்கு வர போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் தான் வாசுகி கிட்ட ராதிகாவோட வாழ்க்கையை பற்றி பேசும்போது தான் இந்த மாதிரி இவ இங்கே இருக்கிறதே சரியில்லை, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு தெரியாமல் இங்கேயே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகிட்ட கேட்குறாரு. வாசுகிட்ட அது மட்டும் இல்லாமல் வாசுகி என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இங்கே என்னன்னே அவளுக்கு குறைச்சல் இருக்குது, அவள் வாட்டுக்க இருக்கா, அவளோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி வாசுகி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ பார்த்துக்கிறியா, இங்கெல்லாம் என் பொண்ணை பற்றி தப்பான வார்த்தைகளால் சொல்லிட்டு என்கிட்ட பேச வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பேச போகிறாரு. அப்படி யாருன்னே என்னன்னே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே அட விடுமா வாசுகி, யார் என்ன பேசினாலும் இனி நமக்கு என்ன, இனி ராதியாவுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடி வச்சுட்டா பேசினவங்க வாயை மூட போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாரு. என்னன்னே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடுமா, யார் என்ன பேசினாலும் நமக்கு என்ன, நம்ம பொண்ணு நம்மளுக்கு எப்படி இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி விடுமா, நீ அடுத்ததான் ராதியாவுக்கு நல்ல வரன்னு பார்த்துட்டு வந்திருக்கேன், மாப்பிள்ளை இந்த வேலை பார்க்குறான், நல்ல பையனாகவும் இருக்கான், நல்ல வேலையிலையும் இருக்கான், கண்டிப்பாக நம்ம ராதிகாவை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வரனை கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பாரு வாசுகி அப்படின்னு சொல்ல போகிறாரு. இதை கேட்ட வாசுகிக்கு ரொம்பவே ஷாக்காக போகுது. அது மட்டும் இல்லாமல் என்ன நினைக்க போகிறாங்கன்னா, நம்ம அண்ணங்கிட்ட இவ்வளோ தூரம் ஒரு வரனை பார்த்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த இடத்துல நம்ம வேணாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அண்ணனுக்கு சந்தேகமே வரும். இந்த இடத்த நம்ம கொடுக்காம அண்ணனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனால் தான் நம்ம ராதிகாவை இங்கே வச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே யார் வராங்கன்னா கதிரேசன் உள்ளே வராங்க. வாங்க மாமா, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கதிரேசன் கேட்குறாரு. உடனே இப்போ தான் மாப்பிள்ள வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கதிரேசன், என்ன மாமா எதுவும் விஷயமா வந்திருக்கீங்களா, என்னாச்சு ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ராதியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வரன் பார்த்துட்டு வந்திருக்கேன், அதை பற்றி தான் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்படியா மாமா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஏன்னா ராதியாவுக்கு கண்டிப்பாக காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா ராதிகா சந்தோஷமாக இருப்பா, அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க மாமா, கண்டிப்பாக அவளுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு கதிரேசன் சொல்ல போகிறாங்க. இதை கேட்டதுமே என்ன இப்படி பேசுகிறான் கதிரேசன் அப்படின்னு நினைக்கிறாங்க வாசுகி. இதை தடுத்தே ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம பேசினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பாட்ட பேச போகிறாங்க வாசுகி.
அண்ணே மாப்பிள்ளையெல்லாம் சரிதான். மாப்பிள்ளை எப்போ பொண்ணு பார்க்க வருவாங்க? என்னென்ன ஏற்பாடு பண்ணணும்? எங்கே ஏற்பாடு பண்ணணும்? எல்லாம் சொல்லிருண்ணே. நான் எல்லாத்தையும் நல்லா பக்குவமாக பண்ணி கரெக்டாக வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி சொல்கிறாங்க. உனக்கு எதுக்குமா சிரமம்? ஏன்னா நான் ராதிகாவை என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே என்னன்னே அண்ணே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம எப்படி ராதிகாவை நம்ம மையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க வாசுகி. இந்த இடத்துல தான் வாசுகி கேட்குறாங்க, ஏன்னே இங்கேயே இருக்கட்டும் ராதிகா, மாப்பிள்ளை வீடு வரதுன்னா இங்கே வந்து ராதிகாவை பார்த்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி வாசுகி சொல்கிறாங்க. இல்லைம்மா இதெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா இது யார் இது யாருன்னு வந்தவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்போ ராதிகா இங்கே இருந்தானா கண்டிப்பாக இது பிரச்சனையாக தான் இருக்கும், வரவங்களுக்கும் சங்கட்டமாக போகும், அப்புறம் நம்ம பிள்ளையத்தான் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி கிட்ட சொல்ல போகிறாங்க. இதை கேட்டதுமே ஆமாம்மா வாசுகி உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே இருந்தால் இவ்வளோ நாள் பெத்த தகப்பன்ட்ட இல்லாமல் ஏன் உங்கள்கிட்ட இருக்கணும், என்ன முறையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அது மட்டும் இல்லாமல் பழைய விஷயத்தெல்லாம் கிண்டி கிளற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கதிரேசனுக்கும் ராதிகாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் பண்ண போய் அது நின்று இப்போ இங்கே இருக்கிறது வரைக்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வி வருமா? அது ராதிகாவுக்கு தான் கொஞ்சம் சங்கடம், நம்மளுக்கும் அசிங்கமாக போயிடும், வரவங்களுக்கும் கொஞ்சம் சங்கடப்பட ஆரம்பிப்பாங்க. அதனால் ராதிகா என்னோட வீட்டில் இருக்கிறதாமா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அப்பா சொல்ல போகிறாரு. இதை கேட்ட வாசுகி இனி மறுப்பு தெரிவிக்க முடியாது, ஆனால் இந்த பிளானை கெடுக்க முடியும் அப்படின்னு வாசுகி ஒரு பிளான் பண்ண போகிறாங்க. ராதிகாவும் இவங்க எல்லாரும் பேசுகிறத கேட்டுட்டு இருக்க சமயத்தில் தான் வாசுகியை தனியாக கூப்பிட்டு, என்னத்த அப்பா இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நீங்களும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்கே இல்லாமல் போனால் எப்படி நான் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், இது எப்படி நடக்கும், அது மட்டும் இல்லாமல் நான் வேறு இடத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு போகிறவளா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்க போகிறாங்க. அடிப்போடி குறுகட்டவளே, உன்னை போய் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுத்துருவேனா? சும்மா உங்கள் அப்பா சொல்கிறாரே அப்படின்றதுக்காக மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக உன்னை அவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நான் இருக்க போகிறேனாக்கும், அந்த அளவுக்குலாம் விடமாட்டேன்டியே அப்படின்னு சொல்கிறாங்க வாசுகி. என்னத்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட வாசுகி, ஆமாண்டி ராதிகா, என் அண்ணன் பொண்ணை அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுத்துருவேனா? நான் பார்த்து வளர்த்த பொண்ணு நீயே, நான் உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? நான் இப்போ வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு அடுத்ததான் உனக்கு மாப்பிள்ளை வீடுன்னு வந்தால் அதை எப்படி தட்டி கழிக்கலான்னு நான் ஐடியா வச்சுருக்கேன். இப்போதைக்கு கொஞ்ச நாள் நீ அப்பா கூட இரு, ஆனால் நான் உன்னை திரும்பவும் அங்கேருந்து இங்கே வர வச்சிருவேன், நீ தான் எனக்கு எப்பவும் துணையாக இருக்கிறேன்னு அண்ணனுக்கு காமிச்சா கண்டிப்பாக உனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற விஷயத்த தள்ளி போடுவார் அப்படின்னு வாசுகி ஐடியா சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ருக்மணி அம்மா வாசுகி மற்றும் ராதிகா அவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுறாங்க. ஓ நீங்கள் இப்படியா பிளான் பண்ணுறீங்க, நான் எப்படி பிளான் பண்ணுறீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்து வர எபிசோட் இந்த மாதிரி தாங்க சுவாரஸ்யமாக இருக்க போது. ருக்மணி அம்மா அவங்களோட ஒவ்வொரு பிளானையும் எப்படி முறியடிக்கிறாங்க அப்படின்னு தாங்க தெரிய போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.